அதாவது சமீபத்தில் துப்புரவு பணியாளர்களுக்காக பார்த்தீங்கன்னா காலை மதியம் இரவு என 3 வேளையும் உணவு வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்தது மட்டுமில்லாமல் எங்களுடைய திராவிட மாடல் அரசு திமுக அரசு இந்த துப்புரவு பணியாளர்கள் நலன்களே தான் பார்த்தீங்கன்னா எப்போதும் அக்கறை செலுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அந்த திட்டத்தை தொடங்கி வச்சானா. ஆனால் இதே திமுக அரசு தான் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னால் இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்து சென்னை ரிப்பன் மாளிகை நினைக்க அது பக்கத்தில் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணணும், எங்களை தனியார்கிட்ட கொடுக்கக்கூடாது, பழைய ஓய்வூதியமே எங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரவு பகல் பாராமல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழையிலையும் பார்த்தீங்கன்னா வெயிலையும் போராடிட்டு இருந்த அந்த துப்புரவு பணியாளர் மக்களை கோர்ட் வந்து இவங்களை வந்து அப்புறப்படுத்த சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் ஆர்டரை கொண்டு வந்து இரவோடு இரவாக பார்த்தீங்கன்னா காவல்துறையினரை வைத்து அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து அந்த போராட்டத்தை கலைத்து முடிவு கொண்டு வந்தாங்க இதே திமுக அரசு, திராவிட மாடல் அரசு. இப்போது வந்து அவர்களுக்கு வந்து நாங்கள் காலை மதியம் இரவு என 3 வேளையும் அவர்களுக்கு உணவளித்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த போகிறோம்னு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, உண்மையிலே துப்புரவு பணியாளர்களாம் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்களா அல்லது தனியார் ஊழியர்களாக இருக்கிறார்களா? உண்மையிலே அரசு ஊழியர்களுக்கு வந்து உணவு வழங்குவது அரசு வழங்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் தனியார் ஊழியர்களுக்கு எதற்காக அரசாங்கம் வந்து 3 வேளையும் உணவு வழங்க வேண்டும்? உண்மையிலே உங்களுக்கு வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து மேலே அக்கறை இருந்தால் அவர்கள் கேட்ட அந்த கோரிக்கை வைத்த பணி நிரந்தரம் செய்யுங்கள், அவர்கள் கேட்ட ஊதியத்தை நீங்கள் கொடுங்கள். அதன் பிறகு நீங்கள் அவர்களுக்கு உடை வாங்கி கொடுக்கலாம், உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம், ஊதியத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் உணவு கூட கொடுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வச்ச கோரிக்கையை நீங்கள் நிராகரிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து 3 வேளையும் உணவு அளிக்கிறோம், அதனால் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நீங்கள் நாடகம் ஆடுகிறீர்கள். உண்மையிலே சென்னையிலே அந்த ரிப்பன் மாளிகை அருகிலே போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்கள் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்த காலை மதியம் இரவு 3 வேளையில் நீங்கள் கலந்து கொண்டு எப்படி இருக்குன்னு கேட்டால் உண்மையில் சிறப்பாக இருந்திருக்கும்.